Hi friends, இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் 17th லெசன் ஆங்கிலேய ஆட்சியின் விளைவுகள். இந்த லெசனை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைப்பில் பார்க்கலாம். இப்போ வங்காளத்தோட முதல் கவர்னராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா ராபர்ட் கிளைவ். கவர்னர் அதாவது ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா ராபர்ட் கிளைவ். 1772 வருஷம் வரைக்கும் வங்காள ஆளுநர் தான் வந்து கிழக்கிந்திய கம்பெனியோட நிர்வாக தலைவராக செயல்பட்டார். அதுக்கப்புறமா 1773 வருஷம் வந்த ஒழுங்குமுறை சட்டத்தின்படி வங்காளத்தோட ஆளுநர் வந்து முதல் கவர்னர் ஜெனரலாக பதவி உயர்த்தப்பட்டாங்க. அந்த வகையில் வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா வாரன் ஹேஸ்டிங். இப்போது முதல் கவர்னராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா ராபர்ட் கிளைவ். முதல் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா வாரன் ஹேஸ்டிங். இந்த கவர்னர் ஜெனரல் பதவி வந்து கிழக்கிந்திய கம்பெனியோட இயக்குனர் மன்றத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் 1833 வருஷம் பட்டய சட்டம் வந்ததுக்கப்புறமா இந்த கவர்னர் ஜெனரல் பதவி வந்து இந்திய கவர்னர் ஜெனரல்னு பெயர் மாற்றம் அடையப்பட்டுச்சு. அப்படி பெயர் மாற்றம் அடைஞ்சதுக்கப்புறமா முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு. 1858 வருஷம் வந்த விக்டோரியா ராணியோட பிரகடனத்தில் இந்திய கவர்னர் ஜெனரல் பதவி வந்து இந்திய வைசிராய் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. அந்த பெயர் மாற்றம் செஞ்சதுக்கப்புறமா முதல் இந்திய வைசிராய் அதாவது அரச பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா கானிங் பிரபு. இப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வங்காளத்தின் முதல் கவர்னராக நியமிக்கப்பட்டவர் வந்து ராபர்ட் கிளைவ். வங்காளத்தோட முதல் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் வந்து வாரன் ஹேஸ்டிங். முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் அதாவது பெயர் மாற்றம் அடைஞ்சதுக்கப்புறமா முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு. அதே மாதிரி முதல் இந்திய வைசிராய் யாருன்னு கேட்டாங்கன்னா கானிங் பிரபு. அதுக்கப்புறம் வங்காளத்தில் இரட்டையாட்சி முறையை அறிமுகப்படுத்தினவர் யாருன்னா ராபர்ட் கிளைவ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ராபர்ட் கிளைவ் தான் வந்து வங்காளத்தோட முதல் கவர்னர். பிட் இந்திய சட்டம் வந்து 1784 வருஷம் கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மகள்வாரி முறைன்னு அழைக்கப்பட்ட நிலவரி திட்டம் வந்து 1833 வருஷம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தினவர் யாருன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. அதுக்கப்புறம் 1820 வருஷம் தாமஸ் மான்ட்ரோ வந்து சென்னையில் ரயத்துவாரி முறையை வந்து அறிமுகப்படுத்தினார். இந்த ரயத்துவாரி முறைனா என்னென்னா, எந்த இடைத்தரகருமே இல்லாமல் அரசே வந்து நேரடியாக பயிரிடுவோர் கூட தொடர்பில் இருந்தாங்க. அதுதான் வந்து ரயத்துவாரி முறை. இதை அறிமுகப்படுத்தினவர் வந்து சர் தாமஸ் மன்ட்ரோ. தாமஸ் மன்ட்ரோக்கு பொதுமக்கள்கிட்ட வசூலிக்கப்பட்ட பணத்திலிருந்து 1839 வருஷம் சென்னையில் வந்து சில வச்சாங்க. அதுக்கப்புறம் 1798 வருஷம் துணைப்படை திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அதை கொண்டு வந்தவர் யாருன்னா வெல்லஸ்லி பிரபு. இந்த துணைப்படை திட்டத்தில் ஹைதராபாத் அரசு தான் வந்து ஃபஸ்ட்டு சேர்ந்தாங்க. அதை தொடர்ந்து வாரிசிலப்பு கொள்கை வந்து டல்ஹௌசி பிரபுனால் கொண்டு வரப்பட்டுச்சு. வாரிசிலப்பு கொள்கைனா என்னென்னா, இப்போ ஒரு பகுதியை ஆட்சி செய்கிற அரசருக்கு ஆண் வாரிசு இல்லாத பட்சத்தில் அந்த அரசர் இறந்ததுக்கப்புறமா அந்த பகுதியை ஆங்கிலேயர் வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. இதை வந்து வாரிசு இழப்பு கொள்கை. வாரிசு இல்லாத பட்சத்தில் அந்த பகுதியை வந்து அவங்க இழக்க நேரிடும். அதாவது வாரிசு இழப்பு கொள்கை. இந்த வாரிசு இழப்பு கொள்கை வந்து லாப்ஸ் கொள்கை அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டுச்சு. இந்த வாரிசு இழப்பு கொள்கையில் முதல்ல ஆங்கிலேயர் எந்த பகுதியை இணைச்சிக்கிட்டாங்கன்னா சதாராங்கிற பகுதி. அதை தொடர்ந்து நிறையா பகுதி அந்த மாதிரி இணைக்கப்பட்டுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்சிங்கிற பகுதியும் வந்து வாரிசிலப்பு கொள்கை மூலமாக தான் ஆங்கிலேயர் ஆட்சியில் இணைக்கப்பட்டுச்சு. மொய்ராங்கிற முகலாய முத்திரையை பரிவர்த்தனைகளில் வந்து தவிர்த்தவர் யாருன்னா ஹேஸ்டிங் பிரபு. ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்தில் இந்தியாவில் நிறைய கல்லூரிகள் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. கல்வியில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அந்த வகையில் கிழக்கிந்திய கல்லூரி வந்து இங்கிலாந்தில் 1806 வருஷம் தொடங்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து இந்தியாவிலையும் ஆங்கிலேயர்கள் நிறைய கல்லூரியை நிறுவினாங்க. அந்த வகையில் தூய ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை 1812 வருஷம் எல்லிஸ்ங்கிறவங்க உருவாக்குனாங்க. பிரிட்டிஷார் வந்து கல்விக்கு ஆற்றிய முதல் தொண்டு எதுனா மௌல்விங்கிறவங்களோட உதவியோட வாரன் ஹேஸ்டிங் பிரபு வந்து ஒரு மதர்சாவை உருவாக்குனாங்க. இதுதான் வந்து பிரிட்டிஷார் கல்விக்கு ஆற்றிய முதல் தொண்டு. அதை தொடர்ந்து நிறைய கல்லூரிகளும் வந்து இந்தியாவில் உருவாக்கப்பட்டுச்சு. வாரணாசியில் ஒரு சமஸ்கிருத கல்லூரியை காரன்வாலிஸ் பிரபு வந்து 1791 வருஷம் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் 1818 வருஷம் வங்காள வாராந்திர இதழான சமார்சான் தர்பன்கிற இதழ் வந்து துவங்கப்பட்டுச்சு. கல்கத்தா மருத்துவக் கல்லூரி வந்து 1835 வருஷம் தொடங்கப்பட்டுச்சு. பம்பாயில் கிராண்ட் மருத்துவக் கல்லூரி வந்து 1845 வருஷம் தொடங்கப்பட்டுச்சு.
அதை தொடர்ந்து 1847 வருஷம் தாம்சன் பொறியியல் கல்லூரி வந்து ரூர்க்கிங்கிற பகுதியில் தொடங்கப்பட்டுச்சு. கல்லூரி அது தொடங்கப்பட்ட ஆண்டு நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாமில் பொறுத்துகள் எல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் 1835 வருஷம் மெக்காலே வந்து ஒரு சட்ட உறுப்பினராக இந்தியாவிற்கு வந்தாங்க. டல்ஹௌசி பிரபு வந்து ஜேம்ஸ் தாம்சனால் உருவாக்கப்பட்ட தாய்மொழி கல்விக்கு வந்து ஆதரவு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சார்லஸ் வுட் வந்து 1854 வருஷம் ஒரு கல்வி அறிக்கையை வெளியிட்டார். இந்த வருஷங்கள்லாம் வந்து இந்த லெசனில் இருக்கிற ரொம்பவே இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 1857 வருஷம் இந்தியாவில் 3 முக்கியமான பல்கலைக்கழகங்கள் வந்து நிறுவப்பட்டுச்சு. அது என்னென்னா சென்னை பல்கலைக்கழகம், பம்பாய் பல்கலைக்கழகம், கல்கத்தா பல்கலைக்கழகம். இந்த 3 பல்கலைக்கழகமும் வந்து 1857 வருஷம் நிறுவப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மெக்காலேவோட கொள்கையை மாற்றி தாய்மொழியிலையும் வந்து கல்வி நிலையங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறத ஆதரித்தவர் யாருன்னா டல்ஹௌசி பிரபு. அதுக்கப்புறம் நிறைய கொள்கை கூட்டங்களை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஒழிச்சிட்டு வந்தாங்க. அந்த வகையில் பிண்டாரிகள்ங்கிற கொள்கை கூட்டத்தை ஒழிச்சவர் யாருன்னா மார்க்விஸ் ஹேஸ்டிங். அதுக்கப்புறம் தக்கர்கர்ங்கிற கொள்கை கூட்டத்தை ஒழிச்சவங்க யாருன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. தக்கர்களை அழிக்கிறதுக்கு வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து ஸ்லீமேன்கிறவரை வந்து நியமித்தார். அதுக்கப்புறம் வில்லியம் பெண்டிங் பிரபு சதின்னு அழைக்கப்பட்ட உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழிக்கிறதுக்கு ரொம்பவே பாடுபட்டார். உடன்கட்டை ஏறும் வழக்கம்னா அந்த காலத்தில் கணவர் இறந்த பிறகு அந்த கணவரை எரிச்சா அதே தீயில வந்து மனைவியும் வந்து விழுந்து இறந்துருவாங்க. இதுதான் வந்து உடன்கட்டை ஏறும் வழக்கம். இது அவங்க தானாக அவங்க விருப்பத்தோடையும் வந்து அந்த தீயில விழுந்தாங்க, மற்றவர்களால் கட்டாயப்படுத்தப்பட்டும் வந்து அவங்க மரணம் அடைஞ்சாங்க. இதை வந்து ஒழிக்கிறதுக்கு வில்லியம் பெண்டிங் பிரபு ரொம்பவே முயற்சி பண்ணார். அதுபடி சதி ஒழிப்பு சட்டம் வந்து 1829 வருஷம் கொண்டு வந்தார். இந்த சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வரக்கு ராஜாராம் மோகன் ராய் வந்து ஒரு முக்கிய காரணமாக வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு கூட இருந்தார். கல்வித்துறை வளர்ச்சிக்கு அப்புறமா இந்தியாவில் போக்குவரத்து தகவல் தொடர்பு வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. அந்த வகையில் 1857 வருஷம் தந்தி போக்குவரத்து வந்து தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவில் இருப்பு பாதைகளும் வந்து அமைக்க ஆரம்பித்தாங்க. முதல் இருப்பு பாதை வந்து 1853 வருஷம் மும்பையிலிருந்து தானா வரைக்கும் அமைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இரண்டாவது இருப்பு பாதை வந்து 1857 வருஷம் ஹவுராக்கும் ராணிகஞ்சுக்கும் இடையில அமைக்கப்பட்டுச்சு. மூன்றாவது இருப்பு பாதை வந்து 1856 வருஷம் சென்னைக்கும் அரக்கோணத்துக்கும் இடையில அமைக்கப்பட்டுச்சு. அந்த வகையில் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட முதல் ரயில் நிலையம் எதுனா வந்து ராயபுரம் ரயில் நிலையம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்தியாவோட முதல் ரயில் பாதைனா வந்து மும்பையிலேருந்து தானே வரைக்கும். தமிழ்நாட்டில் முதல் ரயில் பாதைனா மதராஸ்லேருந்து அரக்கோணம் வரைக்கும். இது வந்து தமிழ்நாட்டில் முதல் ரயில் பாதை. ஆனால் இந்தியாவில் 3வது ரயில் பாதை. தமிழ்நாட்டோட முதல் ரயில் நிலையம் வந்து ராயபுரம் ரயில் நிலையம். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் சூயஸ் கால்வாய் வந்து 1869 வருஷம் திறக்கப்பட்டுச்சு. இதன் மூலமாக இந்தியாவிலேருந்து ஐரோப்பாவுக்கு போகிற தூரம் வந்து ரொம்பவே குறைக்கப்பட்டுச்சு. அது ஃபஸ்ட்டு வந்து சுற்றி போகும்போது ரொம்பவே அதிக தூரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து 4000 மைல்களாக வந்து குறைக்கப்பட்டுச்சு. ஆர்த்தர் காட்டன்கிறவங்க சென்னையில் இருக்கிற சில குளங்கள், கால்வாய்கள் இதெல்லாம் வந்து தூர்வாரி பாசன வேலைகளை வந்து செஞ்சாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியை முதல்ல எதிர்த்த பழங்குடியின மக்கள் யாருன்னா வந்து சாந்தால் இன மக்கள். இவங்களை பற்றி நம்ம 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து நிறையா டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இந்த கிளர்ச்சி வந்து எதனால் ஏற்பட்டுச்சு, அதுக்கு தலைமை தாங்கினவங்க யார் அப்படிங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து அந்த வீடியோவில் இருக்கும். பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒடிசாவில் வந்து ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அதனால் அந்த பஞ்சம் ஏற்பட்ட காரணத்தினால தாதாபாய் நவ்ரோஜி வந்து அவரோட வாழ்க்கை முழுவதும் இந்தியாவில் இருக்கிற வறுமையை பற்றின ஆய்வு மேற்கொள்றதுக்காகவே வந்து செலவிட்டார். 1843 வருஷம் கிழக்கிந்திய கம்பெனி வந்து இந்தியாவிலேருந்து அடிமை முறையை ஒழிச்சாங்க. இந்தியாவில் இருக்கிற அடிமை முறை ஒழிச்சதுக்கு அப்புறமா ஒப்பந்த கூலிங்கிற முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதாவது இத்தனை வருஷம் வந்து அவங்கக்கிட்ட கூலி வேலை செய்யணும்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டுப்பாங்க. அதான் வந்து ஒப்பந்த கூலி. அதுபடி முதல்ல ஒப்பந்த கூலிகள் எங்கே அனுப்பப்பட்டாங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து இலங்கையில் இருக்கிற பிரிட்டிஷ் காப்பி தோட்டங்களுக்கு வந்து 1828 வருஷம் 150 ஒப்பந்த தொழிலாளர்கள் வந்து அனுப்பப்பட்டாங்க. பெண் தோட்ட தொழிலாளர்களோட பரிதாப நிலையை கரும்பு தோட்டத்திலேங்கிற பாடல் மூலியமாக பாரதியார் வந்து விவரித்து சொல்லியிருப்பார். இலங்கை ஆளுநர் வந்து 1815 வருஷம் காப்பி தோட்டத்தில் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்காக சென்னை ஆளுநருக்கு வந்து கடிதம் எழுதினாங்க.
1843 1868 இந்த வருஷத்துக்கு இடையில மட்டும் சென்னையிலேருந்து இலங்கைக்கு மொத்தம் 15 லட்சம் தொழிலாளர்கள் வந்து இங்கேருந்து அனுப்பப்பட்டாங்க. வறுமையும் இந்தியாவில் ஆங்கிலேய முரணாட்சியும்ங்கிற நூலை எழுதினவங்க யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இதில் ஆங்கிலேயரோட ஆட்சியை பற்றியும் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற வறுமை பஞ்சம் இதை பற்றியும் முக்கியமாக வந்து பஞ்சாபில் ஏற்பட்ட பஞ்சம் பற்றியும் வந்து டீட்டெயிலாக எழுதியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் கஜினி முகமதுவின் கொள்ளை 18 முறையோடு நின்றுவிட பிரிட்டிஷாரின் கொள்ளையோ முடிவில்லாமல் தொடர்கிறது அப்படிங்கிற கூற்றை கூறினவங்க யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இப்போ கூற்று கொடுத்து கூறினவங்க யாருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் ஆங்கிலேயரோட ஆதிக்கம் உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ராங்காக நிறுவப்படுறதுக்கான காரணமாக இருந்த போர் எதுனா வந்து அது பக்சார் போர். அவங்க ஆட்சியை இந்தியாவில் நிறுவனதுக்கப்புறமா இந்தியாவோட அலுவல் மொழியவே வந்து ஆங்கில மொழியாக ஆக்கிட்டாங்க. அப்படி இந்தியாவோட அலுவல் மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் ஆங்கில மொழியை அறிமுகப்படுத்தினவர் யாருன்னா தாமஸ் மெக்காலே. அதுக்கப்புறம் நிறைய சட்டங்கள் வந்து இந்தியாவில் நிறுவினாங்க. அப்படி முக்கியமான சட்டங்களும் அது நிறுவப்பட்ட வருஷமும் பார்க்கலாம். ஒழுங்குமுறை சட்டம் வந்து 1773 வருஷம் கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பிட் இந்திய சட்டம் வந்து 1784 வருஷமும், நிலையான நிலவரி திட்டம் வந்து 1793 வருஷமும் கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ரயத்துவாரி சட்டம் வந்து 1822 வருஷம் கொண்டு வரப்பட்டுச்சு. அப்புறம் வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து சதி ஒழிப்பு சட்டத்தை 1829 வருஷம் கொண்டு வந்தார். இந்தியாவில் முதல் இருப்பு பாதை போக்குவரத்து வந்து மும்பையிலேருந்து தானே வரைக்கும் 1853 வருஷம் அமைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவில் அந்த காலத்தில் நிறைய பஞ்சங்கள் வந்து ஏற்பட்டுச்சு. அந்த வகையில் சென்னை மாகாண பஞ்சம் வந்து 1876 வருஷத்துலேருந்து 1878 வருஷம் வரைக்கும் இருந்துச்சு.